Hello viewers, Vanakkam. As usual, I sanitize my hand. So already தெரியும் உங்களுக்கு Yamaha i500 deep review beginnersக்கு learnerக்கு full operating பத்தி நம்ம class எடுத்துட்டு இருக்கறேங்க. Welcome to the season second seasonல second partல உங்களை அன்போட நாங்க வரவேற்கிறோம். நிறைய இந்த டீப்பான டீடைல்ஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் டீச் பண்ணிட்டு இருக்கிறேங்க. we have teaching for freshers and newers. Those are purchased from our site or Amazonல Flipkartல எங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் இந்த கிளாஸை வந்து ஈஸிலி பயன்படுத்தி யூட்டிலைஸ் பண்ணி ஒவ்வொரு பட்டனை ஆப்ரேஷனை டீப்பாக நாங்கள் கற்றுக் கொடுக்குறேங்க. லாட் ஆஃப் கமெண்ட்ஸ், லாட் ஆஃப் கொஷின்ஸ் ஆல்ரெடி எல்லாத்தையும் நாங்கள் ஆன்சர் கொடுத்துட்ருக்குறேங்க. we have tried to our best. So before going to the vlog, welcome to the Biz India, the complete business channel. Not only business, the complete solution for the busy people. Bags ku nara questions over there. This one is the grand bag, gig bag. Idu pola carry pannittu pora pola idu carry pannittu pola appadi. Idu konjam costly bag. Market la idoda price வந்து 2500. நீங்க பாருங்க, நான் எந்த வெப்சைட் பேர் சொல்ல ஆசைப்படல. வெப்சைட்ல போட்டோ போட்டிருக்கிற பிக்சர்ஸ் வாங்கின பிறகு தான் உங்களுக்கு ஐட்டம் தெரியும். பயங்கரமாக அதில் அட்ராக்டிவாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா நாங்களும் அங்கே தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே தெரியும், வி ஆர் த அமேசான் சேலர், ஃப்ளிப்கார்ட் சேலர். முடிஞ்ச அளவுக்கு பிக்சர் ஷார்ட்ஸ் காமிச்சிட்ருக்கேன். பட் ஆல்ரெடி எல்லாருமே தெரியும். இப்போ அதில் போட்டுருக்க பிக்சர்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு டீட்டெயில்ஸாக ஐட்டம் தெரியாது. ஒரு சில நேரத்தில் நல்லாயிருக்கும், கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் இது வந்து பயங்கர ஹெவி பேக். திஸ் ஒன் ஃபார் ரோலாண்ட் காருக்கு, Yamaha 970, 670, 770s. ஸோ அதுமாரி ஹெவி பேக்கு யூஸ் பண்ணுற, ஹெவி கீபோர்டுக்கு யூஸ் பண்ணுற பேகு ஃபார் காஸ்ட்டு எங்கள்கிட்ட இதோட ப்ரைஸ் வந்து 1700 rupees அப்ராக்சிமேட்லி வருது. மார்க்கெட்டில் 3000, 2500. ஸோ அப்ராக்சிமேட்லி இதோட ப்ரைஸ் போயிட்டுருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பேகு கேஷியோ போட்டிருக்கோம், சார் அதில் Yamaha போட்டிருக்கோம். இதுவும் ஜாஸ்தி மார்க்கெட்டில் போயிட்டுருக்குது. இந்த பேக்கோட இது கொஞ்சம் ஃப்ரீ பேக், ரொம்ப கிக்காக இருக்காது. கிக் தான், இதுவும் கொஞ்சம் கிக் பேக். கிக்னு சொன்னால் ஸ்பாஞ்சி டைப்பாக இருக்கும். பட் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சோண்டு இது கொஞ்சம் லோயராக லைட். அதோட செகண்ட் வெர்ஷன் சொல்லலாம், செகண்ட் மாடல்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் மார்க்கெட்டில் 1500, 1300, 1200 போயிட்டுருக்கு. எங்கள்கிட்ட இதோட ப்ரைஸ் வந்து 850 நியர் அபவுட் போயிட்டுருக்கு. ஸோ இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கும், இது Yamaha போட்டு வரும், ரோலாண்ட் போட்டு வரும். சில நேரத்தில் எங்கள் கம்பெனி பீஸ் இண்டியான்னு போட்டு வரும். கேஷியோக்குள்ளே பேக் இது 9000, 8000 அதுமாரி மாடலுக்கு இது பெட்டராக இருக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் த ரெகுலர் பேக். நாங்கள் கம்போ ஆஃபர் கொடுக்கும் போது அதில் பேகு ஸ்டாண்டு வரும்போது இந்த பேக் தான் வரும் மேக்ஸிமம். கொஞ்சம் இது போல் இருக்கும், அடிக்கடி மாறிட்டு இருக்கும். நாங்களும் நிறைய டீலர்ட்டேருந்து வாங்குறோங்க. ஸோ இது போல் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பாருங்கள், நல்லா விட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த பேக் வந்து நாங்கள் கீபோர்டோட கொடுத்துட்றோங்க, கம்போ ஆஃபரில் இதை கொடுத்துட்றோங்க. ஸோ பேகு ஸ்டாண்ட் அப்கிரேட் பண்ணும்போது ரேட் மாறிடும். இதை பர்ச்சேஸ் பண்ணால் எங்கள்கிட்ட இந்த பேக்கோட ப்ரைஸ் வந்து 750, 700 அப்ராக்சிமேட்லி 700, 750 வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோங்க. இதுவும் அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில், மற்ற இடத்துல 1200, 1000. பேக் ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு தெரியாது. எப்பயுமே நான் சொல்கிறேன், உங்களுக்கு அட்வைஸ், ஃப்ரீ டிப்ஸு. பேக்லாம் எப்பயுமே நீங்கள் பார்த்து வாங்குறது நல்லது. பட் மணி பேக் வாரண்டி கொடுத்தா இல்லை ரீப்ளேஸ் வாரண்டி கொடுக்குறாங்க, பரவாயில்ல, அதனால் நம்ம போகலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட பேசிக் ஸ்டாண்ட். ஏற்கனவே நான் லிங்க் போடுறேன் ஐ பட்டனில். இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். தான் பேசிக் ஸ்டாண்ட். கம்போ ஆஃபரில் இதை நாங்கள் கொடுப்போங்க. இதை கொடுத்துட்ருக்குறேங்க ஆல்ரெடி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட்டில் 1000, 1500, 1300. எங்கள்கிட்ட இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 rupees, 850, 800 rupees தான் இந்த இதோட ப்ரைஸு. ஸோ எல்லாத்தோட பேசிக். நான் இப்போ இது காட்டு வந்து ஸ்டாண்ட் வந்து பேசிக். இதுக்கு அடுத்து நிறையா இருக்குது. எங்கள்கிட்ட இன்னொன்று இருக்குது, டபுள் கிரிப்புக்குள்ளது, டபுள் பேனலுக்குள்ளது ஒன்று வரும். அது 1000 rupees. மார்க்கெட்டோட ஒரு 250, 200 rupees கொஞ்சம் கம்மியில் வரும். ஸோ இதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இது போல் நிறைய ஐட்டம் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு த பீஸ் இண்டியா சீசன் 2. Yamahaவோட லெசன்ஸ் நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் ஒரு கிளாஸ் பார்த்தீங்க, ஒரு லெசன்ஸ் பார்த்தீங்க. அதில் பேசிக் ஆப்ஷன்ஸ் சொல்லியிருக்கேன், எப்படி ஆப்ரேட் பண்ணலான்னு. நவ் லெட்ஸ் கோ டு இன்னும் கொஞ்சம் டீப் ஆப்ஷன்ஸ் நான் சொல்கிறேன். Yamaha இது ப்ரொஃபஷனல் கீபோர்ட் i500. தாராளமாக ஆர்கெஸ்ட்ராக்கு, ப்ரோக்ராம்ஸ்க்கு, சர்ச்சஸ்க்கு, ப்ளேபேக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெனி அட்வான்டேஜ், ஸோ மெனி ஆப்ஷன்ஸ், எக்ஸ்டர்னல் இன்டர்னல் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இதில் கெயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ரேட்டிங் நல்லா தெரிஞ்சால் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் இன்றைக்கி லெசன்ஸில் நான் பென்ட்ரைவ், டியூல், கேட்டகரி ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபங்க்ஷன்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி சொல்ல போகிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரியை பற்றி சொல்ல போகிறேன். பென்ட்ரைவ்லேருந்து எப்படி
ஸ்டைல்ஸ் லோட் பண்ணுறது முக்கியமான ஆப்ஷன்ஸ். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் லெசன்ஸ். அதில் சீக்கிரமாக கனெக்ட் ஆயிருங்க. சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐ பட்டனில் நிறைய டீட்டெயில்ஸ் எடுத்துங்க. ஆல்ரெடி நான் அன்பாக்சிங் ரிவ்யூ ஏகப்பட்ட கீபோர்ட்ஸ்க்கு நான் போட்டுட்டு இருக்கிறேன். அப்கமிங் வீடியோஸ் ரோலாண்ட் இதோ காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இதோட அப்கமிங் வீடியோஸ் அப்கமிங் ஆஃபர்ஸ் நிறையா வந்துட்டு இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே சீக்கிரமாக போயிடலாமா? லெட்ஸ் கோ டு இஎம்ஆ சீசன் 2. ஃபஸ்ட்டு இதை நான் ஆன் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி ஆன் ஆகுதுன்னு. திஸ் இஸ் த ஆன் பட்டன். ஆன் பண்ணோடனே கிறிஸ்டல் ஸ்க்ரீனில், எல்சிடி ஸ்க்ரீனில், டிஜிட்டல் ஸ்க்ரீனில் இது காமிக்குது இஎம்ஆ. ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஆன் பண்ணோடனே கீஸை தொடாதீங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், கிளாக் எப்பயுமே ஃபுல்லாக 100% ஓப்பன் பண்ணாதீங்க. 70 to 70% ஆஃப் பண்ணிடுங்க கிளாக்ஸ். டிஃபால்ட்டாக ஆன் ஆனோடனே ஹார்மோனியம் ஆன் ஆகும். ஸோ இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். வால்யூம்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இது ஆல்ரெடி நான் நிறையா சொல்லிட்டேன். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிறது என்னென்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்பில்ட் ஆப்ஷன். ஸ்பில்ட்டு நான் சொல்கிறேன். ஸ்பில்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ஸ்பில்ட்டு நான் என்னென்னு நான் சொல்லிடுறேன்ல பார்த்துங்க. 61 கீஸ் 5 ஆக்டிவா இருக்குது. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், 5. 61 கீஸை ஒரு கீபோர்டை ரெண்டாக பிரித்து விட்டுறலாம். அதுதான் ஸ்பில்ட்டுக்கு அர்த்தமே உங்களுக்கு தெரியும். இட்ஸ் டிவைட் இன் 2 பார்ட்ஸ். ஒரு கீபோர்டோட பேனலை ரெண்டாக பிரித்து விட்டலாம். ரெண்டாக எப்படி பிரித்து விட்டலாம்னா, இந்த பக்கம் கீபோர்டில் பேஸு, இந்த பக்கம் ஸ்ட்ரிங்ஸு. அதர்வைஸ் இந்த பக்கம் ஹார்மோனியம்ஸ், இந்த பக்கம் சந்தூர்ஸ், இந்த பக்கம் பேஸ் கிட்டார்ஸ், இந்த பக்கம் ஜெக்ஸாஃபோன்ஸ். ஸோ 2 பேரோட வேலையை, 2 ப்ரொஃபஷனலோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளேபேக்கோட ஒர்க்கை ப்ரொஃபஷனல் கீபோர்ட்ஸில் ஒரே ஆள் என்ன செய்யலாம்? ப்ளேபேக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதை உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். இப்படி யூஸ் பண்ண நல்லா பார்த்துங்க. அதுக்கு முன்னாடி நல்லா சொல்லிடுறேன், எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன் ஒரு பட்டன் இருக்கும், அதை யூஸ் பண்ணும். இப்போ டேரெக்டாக நான் அந்த ஆப்ரேட்டிங்குள்ளே போகலாமா? வாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன செய்றீங்க? இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷன். இதுதான் ஃபங்க்ஷன் பட்டன். எதை செஞ்சாலும் ஃபங்க்ஷன், எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் இந்த கிறிஸ்டல் ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் ஹோல்ட் பண்ணாலும் வாட்ச் ஆன் திஸ் கிறிஸ்டல் ஸ்க்ரீன், இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? நான் ஃபங்க்ஷனை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸ்டைல் வால்யூம்னு காட்டுது. இப்போ பாருங்கள், நான் என்ன செய்கிறேன்? ஹார்மோனியம் டிஃபால்ட்டாக இருக்குது. ஓகே. ஸ்பில்ட் பட்டன், லெஃப்ட் பேனலில் ஸ்பில்ட் பட்டன் இருக்குது. ஸ்பில்ட் பட்டன் பார்த்தா ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த இடத்துல பாருங்கள், ஸ்பில்ட்டுன்னு மேலே ஒரு இண்டிகேஷன் காட்டுது. பேஸ் ஆல்ரெடி ஆக்டிவாக இருக்குது. இப்போ பாருங்கள், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ரெண்டுமே செமையாக யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ யூஸ் பண்ணி காமிச்சேன். ஸோ அப்படியே லெசன்ஸ்க்கு நடுவில் உங்களுக்கு சஸ்டெயின் இப்படி நான் ஆட் பண்ணிருக்கேன், அதுவும் காமிச்சிடுறேன். சஸ்டெயின் பேடல் இது எல்லாத்தோட பேசிக் வருது. இதோட ப்ரைஸ் வந்து 850, 650, 900 வரைக்கும் போயிட்டு இருக்குது. இதை அப்படி ப்ரெஸ் பண்ணால் வாய்ஸ் வந்து, இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வாய்ஸ் வந்து சஸ்டெயின் ஆகும். இப்போ உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு இதை பின்னாடி பேனலில் சஸ்டெயின்னு ஒரு 6.5 கொடுத்துருப்பாங்க. அந்த ஜேக்கில் சஸ்டெயினை ப்ளக் பண்ணியிருக்கேன். எப்பயுமே ஒரு அட்வைஸு, எப்பயுமே ஆன் பண்ணிவிட்டு எதையுமே ப்ளக் பண்ணாதீங்க, எப்பயுமே ஆஃப் பண்ணிவிட்டு அதை ப்ளக் பண்ணி. ஸோ சஸ்டெயின் நான் ஃபஸ்ட்டு ப்ளக் பண்ணிக்கிறேன், இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். சில நேரத்தில் இது வந்து டாகலாக வேலை செய்யும். சஸ்டெயினை நீங்கள் போட்டு செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ சஸ்டெயின் ஆக்டிவாக இல்லை. நான் அதை ப்ரெஸ் பண்ணுறேங்க பாருங்கள், ஆக்டிவாக இருக்குது. சில நேரத்தில் உல்ட்டாவாக வேலை செய்யும். சில நேரத்தில் இதை ப்ரெஸ் பண்ணாதே சஸ்டெயின் ஆக்டிவாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள், இல்லை ப்ளக்கு அன்ப்ளக் பண்ணுங்கள். திரும்ப செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதுமாதிரி வேலை செய்யும். இதுதான் கரெக்டு. இப்படி தான் சவுண்டு கேட்கணும். நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் இப்படி சவுண்டு கேட்கணும். சஸ்டெயின் இப்போ பாருங்கள், இதை கையால் ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க, காலால் தான் ப்ரெஸ் பண்ணுவாங்க. கீழே வச்சுக்கோங்க பேடல். திஸ் ஒன் இஸ் த பேடல். உங்களுக்கு புரியறதுக்காக நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு. ஸோ லெட்ஸ் சஸ்டெயின் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏற்கனவே காமிச்சிட்டேன் எப்படி இதை ப்ளக் பண்ணுவாங்கன்னு லாஸ்ட் போர்ஷனில். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சஸ்டெயின் ஆக்டிவ் பண்ணிட்டேன். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸ்பில்ட்டை ப்ரெஸ் பண்ணோடனே ஃபிங்கர் பேஸ் ரெடியாக இருக்குது.
இப்போ இந்த ஸ்பில்ட்டை எப்படி மாற்றுறது, இந்த போர்ஷன் எப்படி மாற்றுறது, இதை மாற்றுறது ரொம்ப ஈஸி. வாய்ஸை ப்ரெஸ் பண்ணி யூ கேன் சேஞ்ச் த கேட்டகரி. இந்த போர்ஷனை ஸ்பில்ட் ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த போர்ஷனை ஆஸ் யூஸ்வல் வாய்ஸ் எப்படி மாற்றுவாங்களோ அப்படியே வாய்ஸை ப்ரெஸ் பண்ணி மாற்றிக்கலாம். பட் ஸ்பில்ட்டோட வாய்ஸ் பேஸ் ஆக்டிவாக இருக்குது. இப்போ எனக்கு இந்த பக்கம் ஹார்மோனியம் வேணும், இந்த பக்கம் சந்தூர் வேணும், இந்த பக்கம் செக்ஸாஃபோன் வேணும்னு அப்படி மாற்றணும். பாருங்கள், ஸ்பில்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். இங்கே பார்த்துங்க ஸ்பில்ட் ஆக்டிவாக இருக்குது. ஸ்பில்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். எஸ் வாய்ஸ்னு வரும். எஸ் வாய்ஸ்னு வந்தோடனே இது காமிக்குது. இப்போ மாற்ற போகிறது ஸ்பில்ட் இது மாறுங்க. பாருங்கள், எனக்கு என்ன மாற்றணும், இப்போ எனக்கு இந்த பக்கம் MLT மெல்ஸ் வாஸ் பீஸ்னு நான் ஒன்று 99ல் இதை வைக்கிறேன். ஓகே, ஸ்பில்ட்டில் நான் இதை வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் வாய்ஸ் அமுத்தி ஓகே, நான் இன்னும் ஒரு சேஞ்சஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸ்பில்ட்டை ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். நல்லா பாருங்கள், எஸ் வாய்ஸ்னு வருதா இங்கே பாருங்கள். எஸ் வாய்ஸ்னு வந்தோடனே கேட்டகரி யூஸ் பண்ணாதீங்க, வாய்ஸ் அமுத்திடாதீங்க. ஸ்பில்ட் மாற்றுறதுக்கு மைனஸ் ப்ளஸ்ஸை மட்டும் யூஸ் பண்ணி இப்போ நான் என்ன செய்கிறேன், மைனஸ் ப்ரெஸ் பண்ணி வைக்கிறேன். எனக்கு லெஃப்ட் சைடில் எனக்கு இந்தியன் கிட்ஸ் வேணும். ஸோ உதாரணத்துக்கு எனக்கு சந்தூர் வேணும். சந்தூர். இப்போ வாய்ஸில் என்ன இருக்குது பாருங்கள், பியானோ இருக்கு. இப்போ பாருங்க, ஸோ பார்த்துட்டீங்களா, ஒரே கீபோர்டு 2 பாயிண்ட். இப்போ பாருங்க, இது லோ ஆக்டிவாவில் இருக்குது. இந்த ஆக்டிவாவும் மாற்றலாம். அதை நான் நெக்ஸ்ட் சீசனில் சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ஒரே நேரத்தில் சொன்னால் கன்ஃபியூஸ் வரும். பட் நான் உங்களை அட்வைஸ் பண்ணுவேன், ஃபங்க்ஷன் கீயை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் கீயில் மாற்றி விட்றாதீங்க, செக் பண்ணி பார்க்கலான்னு. சில நேரத்தில் டிஃபால்ட்டும் செட் ஆகாது. டிஃபால்ட் ஆன் ஆஃப் பண்ணாலும் சில நேரத்தில் மாறிடும். ஒரு கஸ்டமர் அதுமாதிரி சொன்னாங்க, தெரிஞ்ச ஆப்ஷன் யூஸ் பண்ண, தெரியாத ஆப்ஷனை இப்போதைக்கு மேனுவலேருந்து பார்த்தோட நீங்கள் ஸ்டடி பண்ணிங்க. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, ஃபங்க்ஷன் பட்டனில் நான் சொல்கிற ஆப்ஷன்ஸை ஃபாலோ பண்ண. பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா, மியூசிக் நாலேஜ், இங்கிலீஷ் நாலேஜ், நீங்கள் ஃபங்க்ஷன் பட்டனை ஆட்டோமேட்டிக்லி யூஸ் பண்ணிடலாம். அது ஸ்பில்ட் வெர்ஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் முக்கியமாக நம்ம பாருங்கள், டியூல் ஆப்ஷன். டியூல் இங்கே ப்ரெஸ் பண்ணோடனே ஸ்பில்ட் எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் கிளியர் ஆகும். ஸ்பில்ட் எடுத்து விட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ டியூல் ஆஃபாக இருக்குது. இப்போ நான் பியானோ அமுத்துறேன். இப்போ நான் டியூல் ப்ரெஸ் பண்ணுறேங்க. பாருங்கள், எந்த சேஞ்சஸ் பண்ணாத டியூல் ப்ரெஸ் பண்ணோடனே ஸ்க்ரீனில் டியூல் ஆக்டிவ் ஆகிடுச்சு. இப்போ என்ன சேஞ்சஸ் வருது நீங்கள் பாருங்கள். ஸ்ட்ரிங்ஸு பியானோ ரெண்டுமே ஆக்டிவ் ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி மாற்றுறோம் பார்த்தோன்னா, வாய்ஸுக்கு எல்லாத்துக்குமே அதே தான், சேம் வாய்ஸை ப்ரெஸ் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ டியூவில் எப்படி மாற்றுறது, டியூவில் ப்ரெஸ் பண்ணி வைங்க. டி வாய்ஸ்னு காமிக்கும். ஸ்ட்ரிங்ஸ் ஆக்டிவாக இருக்குது. நான் என்ன செய்கிறேன், ஸ்ட்ரிங்ஸுக்கு பதிலாக எனக்கு இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஆர்கெஸ்ட்ரா செக்டார்ஸ்னு நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி சவுண்ட் வருதுன்னு. இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன் நல்லா தெரிஞ்சுங்க, டியூலோட வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதையும் நான் ஏற்றுறதுக்கு காமிக்கிறேன். டி வாய்ஸ்க்கும் பக்கத்துலேயே டி வால்யூம்னு இருக்குது. டி வால்யூம் மீன்ஸ் டியூல் வால்யூம். இப்போ 45 இருக்குது. இப்போ நான் ஏற்றிடுறேன். இப்போ பாருங்களேன், ஸோ டி வாய்ஸ் மீன்ஸ் டி வால்யூம், டியூல் வால்யூம். அதை போய் நம்ம 45 இருக்கும். சார் அதில் தானே ஆட்டோமேட்டிக்காக மாறும். நீங்கள் என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, டியூல் நல்லா புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அடுத்தது ஒரு முக்கியமாக ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரி நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த கீபோர்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரி
பேங்க் 1 2 3 4 5 6 7 8 8 மெமரிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு பேங்க்லேயும் 4 விதமான நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரி சேவ் பண்ணி வைக்கலாம். ஸோ எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஆர்கெஸ்ட்ராக்கு, சர்ச்சுக்கு, லைவ் கான்செப்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இட்ஸ் எ ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரி பேங்க் 1. இதில் என்னென்ன கவனிக்கணும்னா, நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணும்போது பேங்க் 1 இருக்கா, 2 இருக்கா, 3 இருக்கா, 4 இருக்கா, 4 5 6 7 8 மெமரியும் உங்களுக்கு தெரியணும் எதில் நான் என்ன வச்சிருக்கிறேன்னு, நான் எதில் என்ன சேவ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஒன் லைன் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தேவை, எனக்கு இது தேவை. ஸ்டைலில் வந்து எனக்கு என்ன தேவைன்னா, பஜன் 1ன்னு ரெடியாக இருக்குது, அதையே நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன செய்கிறேன், இதுவும் டியூல் ஆக்டிவ் பண்ணிக்கிட்டு, ஓகேவா. இப்போ நான் என்ன செய்கிறேங்க பாருங்கள், இது எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு பேங்க்கை இந்த பட்டனை ஒரு கையால் ஹோல்ட் பண்ணிக்கணும், செகண்ட் விரலால் இந்த 4ல் எதில் ஸ்டோர் பண்ணணும். இங்கே பாருங்கள், பேங்க் 1 ஆக்டிவாக இருக்குது, 1 2 3 4 எதில் ஸ்டோர் பண்ணணும்னு கேட்குது. பேங்க்கை ஹோல்டு பண்ணிக்கிட்டு 1 அமுத்தி விட்டுறேன், மெமரி ஓகேன்னு வந்துடுச்சு. அப்போ பேங்க் 1ல் நான் இது வச்சுருக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ஸ்டைல் அமுத்திக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் என்ன செய்கிறேன், ஸ்டைல் அமுத்தி ஹார்ட் ராக் 1 061 எடுத்துக்கிட்டேன். வாய்ஸ் அமுத்தி 074 அக்கார்டியன் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. இப்போ இது எல்லாத்தையும் நான் செட் பண்ணிவிட்டு, எனக்கு டியூல் தேவைன்னா டியூல் என்னெல்லாம் எனக்கு தேவையோ நான் மெமரி 2ல் சேவ் பண்ண போகிறேன். எப்படி சேவ் பண்ண போகிறேன் பாருங்கள், பேங்க் அமுத்திக்கிறேன், 2வது வரலால் 2 அமுத்திக்கிறேன். இப்போ இது போல் நீங்கள் பேங்க் 1ல் 4, பேங்க் 2ல் 4, பேங்க் 3ல் 4, பேங்க் இது போல் 16 மெமரிஸ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பிகாஸ் ஒரு மெமரிலையும் ஒரு பேங்க்லேயும் 4 மெமரிஸ் மெமரைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி. இப்போ நான் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் போகும்போது, ஏற்கனவே நான் ட்ரினிட்டியில் சொல்லியிருக்கிறேன் நான் இதை பற்றி. இப்போ ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் போகும்போது ஃபஸ்ட்டு என்னோட சிங்கர் வந்து கிளாசிக்கல் வராங்க. அப்போ நான் எதையும் செட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஐ ப்ரெஸ் சிங்கிள் பட்டன், 1 ஷாட் 1 ப்ரெஸ் பண்ணோடனே ரெஜிஸ்ட்ரேஷன் இது ரெடியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் இன்ட்ரோ கொடுத்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் என்னோடய சாங்கை. அப்படியே மூடு மாறிச்சு. சீசன் 2ல் நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த சிங்கர் வந்துட்டாங்க. ஜஸ்ட் எனக்கு வெஸ்டர்ன் சிங்கருக்கு தகுந்த மாதிரி நான் என்ன செய்கிறேன், பேங்க் 2ல் ஏற்கனவே ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். பேங்க் 1ல் செகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஜஸ்ட் செகண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எனக்கு ப்ரெஸ் மட்டும் தான் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டேன், உடனே எல்லாமே செட்டப் ரெடியாக இருக்குது. இன்ட்ரோ, சின்க்ரோனைசேஷன், மூடு மாறிச்சு. ஸோ இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரியோட அட்வான்டேஜ். அப்பப்போ மூடுக்கு தகுந்த மாதிரி, சிங்கரோட மூடு, என்வாயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ப்ரீ செட்டப் பண்ணி, கார்டு வேணுமா, கார்டு வேணாமா, டியூல் வேணுமா, ஸ்பில்ட்டு வேணுமா, வேணாமா, இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், அசம்பிள் பண்ணி ரெடி பண்ணி செட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனில் செட் பண்ணி வச்சிடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபைனல் பண்ணிவிட்டு, ஐ மீன் கன்ஃபார்மாக நீங்கள் உங்களுக்கு எது வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் இதுமாரி 8 பேங்க்கில், ஈச் பேங்க்கில் ஒவ்வொரு பேங்க்லேயும் 4 ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்பீடான ஃபங்க்ஷனை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது முக்கியமான ஆப்ஷன். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நான் அதே சேம் ரெஜிஸ்ட்ரேஷன் 1ல் நான் என்ன செய்கிறேன், இதை ப்ளே பண்ணுறேங்க. பாருங்கள், வாய்ஸ் வந்து வேறு ஏதாச்சும் எடுத்துக்கிறேன், டியூலாம் எனக்கு வேணாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் கண்ட்ரோலிங் பண்ணுறேன், அந்த சவுண்டை கேளுங்க. ஃபங்க்ஷன் பட்டன் அமுத்திடுங்க, டி வால்யூம்னு காமிக்குது, இது வேணாம் நம்மளுக்கு. கேட்டகரி மாற்றிட்டே இருங்க.
இந்த இடத்துல என்ன வரணும், ஸ்டைல் வால்யூம்னு வரணும். இது ஒரு முக்கியமான ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்றது ஸ்டைல் வால்யூம். திஸ் இஸ் த முக்கியமான ஆப்ஷன். திஸ் ஒன் இஸ் த முக்கியமான ஆப்ஷன். 106 காமிக்குது. இது ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது. நீங்கள் இப்போ எனக்கு இந்த ரிதம் சவுண்டு, பேண்ட் சவுண்டு கம்மியாக வேணும், எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக வேணும். அப்போ நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா இந்த கீபோர்டில் இங்கே பாருங்கள், only band sound மட்டும்தான் கம்மியாகும். வாய்ஸ் நம்ம ப்ளே பண்ற வாய்ஸ் கம்மி ஆகாதுங்க. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வால்யூம் நிறைய வேணும்னா இல்ல எவ்வளவு வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுல்லா வச்சுக்கலாம். எவ்வளோ வால்யூம் நம்மளுக்கு பேலன்ஸாக வேணுமோ இந்த கீபோர்டில் நம்ம இப்படி தான் செட் பண்ண முடியும். இது இந்த மாடலை இது போல் கொடுத்துருக்குறாங்க. ஃபங்க்ஷனில் போயிட்டு இங்கே பாருங்கள், ஸ்டைல் வால்யூம், STYLE ஸ்டைல் VOL வால்யூம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம சொல்ல முடியாது 119 வச்சுங்க, 106 வச்சுங்க, 105 வச்சுங்கன்னு. அக்கார்டிங் யுவர் சாய்ஸ். பேலன்ஸ் கரெக்டாக இருக்குதா? சில நேரத்தில் மியூசிக் சவுண்டே கேட்காது, வாய்ஸ் சவுண்டு மட்டும்தான் கேட்கும். சில நேரத்தில் வாய்ஸ் சவுண்டு மட்டும்தான் கேட்கும், மியூசிக் அந்த பேண்டோட சவுண்டு ஒன்றுமே கேட்காது. நிறைய கீபோர்டில் அதுமாரி பார்த்துருக்குறேன். சில இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அதுமாரி ஐ மீன் சில காம்பினேஷன் அது போல் இருக்கும். நீங்கள் என்ன தெரியுங்க, பேலன்ஸ் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெக்கார்டிங்க்கு சர்ச்சில் ப்ளே பண்ண போது, ஏன்னா இது வந்து மிக்சர்லேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த ஆப்ஷனை. இது கீபோர்டு யார் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும். சில நேரத்தில் பாட்டு சவுண்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும், இவங்க அடிக்கிறது ஒன்றா இருக்கும், பயங்கர பேனு கத்தும், இந்த தாளம் ஒரு பக்கம் பயங்கரமாக கத்தும். ஸோ இந்த பேலன்ஸ் பண்ணுறது முக்கியமான ஆப்ஷன். ஸ்டைல்ஸ் வால்யூம் கண்ட்ரோல் பண்ண நல்லா கற்றுங்க. இதே போல் இதோட சேர்ந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் காமிக்கிறேன். ஆக்ஸ் இன் வால்யூம்னு இருக்கும். பேக் பேனலில் பாருங்கள், இந்த இடத்துல ஆக்ஸோட ஒரு பின் இருக்குது, மொபைல் பின் ப்ளக் அவுட் பண்ணுறது, ப்ளக்இன் பண்ணுறதுக்கு. மொபைல்லேருந்து சாங் போட்டு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் எந்த மொபைல்லேருந்து சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு இதில் இன்புட் பண்ணிடலாம், இன்சர்ட் பண்ணிடலாம். அது உங்களுக்கு என்ன ஆகும், ப்ளேபேக் ஸ்டார்ட் ஆயிரும், சாங்கு கீபோர்டில் கேட்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதுவும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வால்யூமை நீங்கள் என்ன செய்யணும், அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வால்யூம் என்ன செய்யணும், ஃபங்க்ஷன் அமுத்தி கேட்டகரி மாற்றி ஆக்ஸ் இன் வால்யூமில் நீங்கள் போயிட்டு என்ன செய்யலாம், இந்த மொபைல்லேருந்து ப்ளே பண்ணுற சாங்ஸோட வால்யூம் கூட்டலாமா இறக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக 51, 55 இருக்குது, அதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் முக்கியமான ஒரு ஆப்ஷன் சி. அடுத்தது நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இதுலேயே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இது முக்கியமான ஆப்ஷனுங்க. பாருங்கள், இந்த சுதியை நான் செட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஹார்மோனியம் இருக்குது என்கிட்ட. ஹார்மோனியோட ஸ்கேல் லைட்டாக மாற்றுறதுக்கு இங்கே பாருங்கள், ஃபங்க்ஷன் அமுத்திங்க. இல்லை இன்னொரு ஆப்ஷன் இதுலேயே ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்கள். ஃபங்க்ஷன் அதர்வைஸ் டிரான்ஸ்போஸ். ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு நம்ம என்ன செய்யலாம், டிரான்ஸ்போஸை கொண்டு வந்துடலாம். இல்லை நேராகவே இங்கே டிரான்ஸ்போஸ்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் யூ கேன் மைனஸ் ப்ளஸை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், மைனஸ் ப்ளஸை யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே பாருங்கள், நான் ப்ளே பண்ணுறேன், ப்ளஸ் பண்ணுறேன், இன்னும் ப்ளஸ் பண்ணுறேன். பண்ணிடாதீங்க, இதை ஒரிஜினல் கீபோர்டோட சுதி மாறிடும். இது எதுக்குன்னா கம்ஃபர்டபுள் சிங்கர், பிளேபேக் சிங்கரோட வாய்ஸை சில கீபோர்டில் மேட்ச் பண்ணுறதுக்கு ப்ளே பண்ணுற கம்ஃபர்டபுளாக இல்லை நான் என்ன செய்வாங்க, இந்த கீக்குள்ள டோனை இந்த கீயில் கொண்டு வருவாங்க. ஹையர் கீக்குள்ள டோனை லோயர் கீஸில் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. இது பண்ணுறது நல்லது கிடையாது. ஒரிஜினல் கீஸோட பேட்டர்ன் எங்கே இருக்குதோ, ஒரிஜினல் கீஸ் எந்த இடத்துல என்ன ப்ளே ஆகிட்டு இருக்கோ அதுதான் நல்லது. இது ஒரு அட்வான்டேஜ் ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸ்க்கு தேவைப்படும். அப்போ இதை செட் பண்ணுவாங்க. டிரான்ஸ்போஸ் அமுத்தி நீங்கள் இங்கே பாருங்கள், ஒரே கீ வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ திஸ் ஒன் இஸ் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். மெயின் ஆக்டிவான ஒரு ஆப்ஷன் இருக்கும், நல்லா பாருங்கள். இதையும் அதோட சேர்ந்த ஆப்ஷன் தான், பட் இதையும் யூஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு வச்சு இதெல்லாம் நல்லா புரிஞ்சால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எம் ஆக்டிவா, ஓகே, மெயின் ஆக்டிவா. இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன செய்கிறேன், இங்கே பாருங்கள், -1 இருக்குது, 0 தான் இருக்கணும். இது இதே ஆக்டிவா செகண்ட் ஆக்டிவாக்கு மாறுதுங்க. பாருங்க, ஆக்டிவான்னு சொன்னால் இதுதான் ஆக்டிவா, ஃபர்ஸ்ட் ஆக்டிவா, செகண்ட் ஆக்டிவா, தேர்ட் ஆக்டிவா, ஃபோர்த் ஆக்டிவா, ஃபிஃப்த் ஆக்டிவா. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆக்டிவா இங்கே கொண்டு வரணும்னா இங்கே பாருங்கள், ஐ
ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எம் ஆக்டிவாக்கு போயிடணும். ஆக்டிவாக்கு +2 இங்கே ஆக்டிவா இங்கே ஐ மீன் இந்த ஆக்டிவா இங்கே வந்துச்சுங்க பாருங்கள். ஆக்சுவலி இது இங்கே இருக்கணும். இப்போ நான் ஆக்டிவா திரும்ப மாற்றுறேன். இந்த ஆக்டிவா இங்கே கொண்டு வரலாம், இந்த ஆக்டிவா இங்கே கொண்டு வரலாம். அது வந்து டோன் மாற்றும். இது ஃபுல்லாகவே ஆக்டிவாவே இங்கே கொண்டு வந்துடும். இங்கே இருக்கிறது எங்கே கொண்டு போயிடும், இங்கே இருக்கிறது எங்கே கொண்டு போயிடும், இங்கே இருக்கிறது எங்கே கொண்டு வந்துடும். ஸோ எம் ஆக்டிவா மீன்ஸ் மைனஸ் ப்ளஸ் பண்ணி இதெல்லாம் எல்லாமே ப்ரொஃபஷனல் மியூசிஷியன் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தேவைப்படும். ஸோ ஃபங்க்ஷன்ஸில் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன், ஸ்டைல் வால்யூம்ஸ் இப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எக்ஸ் இன் வால்யூம் இப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, டிரான்ஸ்போஸ் பட்டனும் கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன்ஸ்லேயும் போய் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மெயின் ஆக்டிவா டிரான்ஸ்போஸ், அதுவும் டிரான்ஸ்போஸ் கேட்டகரியில் தான் வரும், அதையும் ஆப்ரேட் பண்ணி ஃபங்க்ஷனில் போய் சொல்லியிருக்கிறேன். ஸ்பில்ட்டும் ஃபங்க்ஷனில் தான் ஆக்டிவ் பண்ணலாம், பட் அதுக்கு தனி பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த சீசனில் நம்ம என்னென்ன பார்த்தோன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் இதை பற்றி கேளுங்க. நிறையா ஐ லிங்கில் ஆஃபர்ஸ் போட்டிருக்கிறேன். எங்களோட வெப்சைட்ஸ் பேயூனோ பீஸ் இந்தியா ஜேம்ஸ் வெப்சைட், அதில் போய் நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட்டு ஒவ்வொரு நாளைக்கும் மாறிட்டு இருக்கும். நீங்கள் மற்ற இ-காமர்ஸ் வெப்சைட்ஸோட கம்பேர் பண்ணும்போது நம்மள்ட்ட குவாலிட்டி ஜெனியூனாக இருக்கும். நிறையா இப்போ ஆஃபர்ஸ் தீபாவளியால் என்ன செய்கிறாங்க, கம்மி பண்ணி ப்ரைஸ் போடுறாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அடாப்டர் இருக்க மாட்டுது, சில நேரத்தில் கேரண்டி இருக்க மாட்டுது, சிலதில் 3 years கேரண்டி வரும், சிலதில் 1 year கேரண்டி வரும், சிலதில் ஆன்லைனில் வாங்குறது, சிலதில் 3 months 6 months வாரண்டிலாம் வருது. இந்த நிறையா ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு இ-காமர்ஸில். ஸோ யாரை பற்றி நம்ம ஜட்மெண்ட் பண்ணுறது நல்லது கிடையாது. பட் நான் எங்கள்கிட்ட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, எந்த ஐட்டம் வாங்குறீங்க அதை நாங்கள் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காமிப்பங்க. பிஃபோர் சென்டிங் அந்த பாக்ஸ் அதுக்குள்ளே என்ன இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் காமிப்பங்க, ப்ரைஸ் சொல்லுவாங்க. இந்த ஐட்டம் தேவையான கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அனுப்புவாங்க. மற்றபடி பிராண்ட் வாரண்டி, பில்ஸ் எல்லாமே ஆஸ் யூஸ்வல். எமானா எமாவோட வாரண்டி இருக்கும், கேஷோனா கேஷோட வாரண்டி இருக்கும். அந்தந்த கம்பெனி பிராண்டோட வாரண்டி அதே போல் மற்ற இடத்துல எப்படி கிடைக்குதோ அதே போல் எங்கள்கிட்ட கிடைக்கும். ஸோ இந்த சீசனில் நம்ம இந்த ரிவைஸ் எல்லாமே பார்த்தாங்க. எமா i500ஓட டீப் ரிவ்யூ பார்த்தாங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தாங்க. அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 3rd சீசனில் நம்ம சந்திக்கிற வரைக்கும் சேஃபாக இருங்க, செக்யூராக இருங்க. காட் பிளஸ் யூ. பாய்.